ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு எஃப்எஃப் டைம்ஸ். இன்னைக்கு நாம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ் திருமேனி அவங்களுடைய இயக்கத்தில் விடாமுயற்சி இந்த படத்தில் ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ டைமும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, நாளைக்கு மதியம் 1 மணிக்கு இந்த விடாமுயற்சியினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நாளுக்கு நாள் வந்து விடாமுயற்சிக்கும் சரி குட் பேட் அக்லிக்கும் சரி எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் அஜித் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்குது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரங்கள்லேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு மதியம் 1 மணிக்கு எஸ்யூ அருண்குமார் அவங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய வீர தீர சூரன் விக்ரம் அவங்களுடைய நடிப்பில் வந்த இந்த படத்தை பற்றி தான். ஸோ இந்த படத்தை பற்றியும் ஆல்ரெடி நம்ம நிறைய அப்டேட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த படத்தை பற்றி எஸ்யூ அருண்குமார் கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு 15 நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குதாமே அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஷாட்டுக்கு அவங்க எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 10 நாளாக இந்த 15 நிமிஷம் சிங்கிள் டேக் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், 10 நாளாக எங்களுக்கு சரியாக வரல, நாங்கள் எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் அந்த 15 நிமிஷம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறப்போ இதுக்கு வந்து நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம். ஸோ வந்து அவங்க எல்லாரும் செட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் தனித்தனியாக அங்கங்கே இது பண்ணிட்டு ஸோ இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் வச்சு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணி கடைசியில் 10ஆவது நாள் தான் இந்த 15 நிமிஷம் சிங்கிள் டேக்கே வந்து எடுத்து முடித்தோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 15 நிமிஷத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்பவே உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ வீரதீர சூரனில் இந்த 15 நிமிஷம் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நாம் இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே அவங்களுக்கு இருக்கக்கூடிய லைனப்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டேஸாக நம்ம நிறைய பார்த்துருப்போம். சிவகார்த்திகேயன், தனுஷ்னு இப்படி நடிகர்களுக்கு நிறைய லைனப்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த பக்கம் நடிகைகளுக்கு அப்போ எதுவுமே இல்லையா, அவங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ எந்த மாதிரியான இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ இந்த பக்கம் ஹீரோஸ்க்கு ஈக்குவலாக இங்கேயும் ஒரு ஹீரோயின் வந்து நிறைய லைனப்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பூஜா ஹெக்டே மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட விஜய் 69க்கு அப்புறமாகவே ஒரு 5 படம் வந்து அவங்களோட லைனப்ஸில் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவா, சாகித் கபூர் இவங்களோட பேரா பண்றாங்க. கிட்டத்தட்ட 85 கோடி பட்ஜெட்ல இந்த படம் உருவாகுது. வரக்கூடிய ஜனவரி 31ல இந்த படம் ரிலீஸும் ஆக போகுது. தேவா படத்தை தொடர்ந்து அடுத்ததா இவங்க கையில வச்சிருக்கக்கூடிய படம்னா நம்ம சூர்யாவோட படமான ரெட்ரோ. இதுல சூர்யாவுக்கு பேரா இவங்க பண்றாங்க. ரெட்ரோக்கு அப்புறமாக இவங்க கையில வச்சிருக்கிறது யார் கூட சேர்ந்து இவங்க பேரா பண்ண போற படம் அப்படின்னா வருண் தவான் அவங்களுக்கு பேரா நடிக்கக்கூடிய படம் தான் அடுத்தது லைனப்ல இவங்களுக்கு இருக்கு. ஸோ இதை வந்து ஆல்மோஸ்ட் இவங்க வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுடைய இன்ஸ்டால ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதன் மூலமாக வருண் தவான் கூட இவங்க பேர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா துல்கர் கூடயும் வந்து ஒரு மூவிக்கு வந்து இவங்க கமிட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மூவியில துல்கருக்கும் இவங்களுக்கும் ரொமான்டிக்கான ஒரு ஸ்டோரியாக அந்த படம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக காஞ்சனா 4 இந்த படத்துலையும் லாரன்ஸ் கூட இவங்க சேர்ந்து நடிக்கிறாங்க. ஸோ துல்கர், லாரன்ஸ், வருண் தவான், சாகித் கபூர் இது மாதிரி எல்லாரு கூடயுமே வந்து லைனப்ஸ் அடுத்தடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்புராஜ் இவங்க எந்த அளவுக்கு ஒரு இயக்குனராக சிறந்து இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி அஸ் அ ப்ரொடியூசரா இவங்க என்ன மாதிரியான படம் கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்புராஜ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியும் நெட்ஃப்ளிக்ஸும் சேர்ந்து ஒரு அரசியல் களத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு படத்தை வந்து தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அப்டேட்ஸாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான கதை வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய நடிக்கக்கூடிய ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்கு. இதில் வந்து நடிக்கக்கூடிய நடிகர்களுமே வந்து ஆடிஷன் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. அறிமுக இயக்குனர்கிட்ட தான் இந்த கதையை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு பங்களா வீட்டில் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இதுக்கான வேலைகள்லாம் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ கார்த்திக் சுப்புராஜ் ஒரு டேரக்டராக எப்படி இருப்பார், அவருடைய படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அரசியல் களத்தை மையமாக வச்சு இவங்களும் நெட்ஃப்ளிக்ஸும் சேர்ந்து பண்ண போகிற அந்த கதைக்களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படம் ரிலீஸ் ஆகும்போது தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 96 பிரேம்குமார் இவங்களை பற்றி தான். ஸோ 96 மூவி எல்லாருக்கும் எவ்வளோ ஃபேவரேட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறமா பார்ட் 2 இதில் இருக்கா, அது எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அதுக்கு தீனி போடக்கூடிய
விதமாக இவர் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 உடைய சீக்வல்ஸ் அந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் முன்னாடி அப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு படைப்பை வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த படைப்புமே வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பிக் ஸ்க்ரீனில் வரும்போது கொண்டாடப்படல அப்படின்னாலும் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமேப்பா, இதை வந்து நம்ம போய் தியேட்டர்லேயே பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருந்தது அப்படின்னு சொல்லணும். ஸோ ரீசெண்ட் டேஸாக வந்து கஞ்சா கடத்தல், போதை, ரத்தம், சதையுமா வந்து படம் முழுக்க இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வந்ததுக்கு மத்தியில் மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு அழகான படைப்பை பிரேம்குமார் அவர்கள் நமக்காக கொடுத்துருப்பாங்க. இது மாதிரியான ரொமான்டிக்காக ரொம்ப பீஸ்ஃபுல்லான விஷயத்த எல்லாத்தையும் இவர் கொடுத்துட்டார். இவரே ஒரு அட்வென்ச்சராக ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கும் இவர் தீனி போட போறாருங்க. 96 அப்புறமாக இவர் வந்து ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவி எடுக்க போறாரு. அது எந்த அளவுக்கு இவருக்கு கை கொடுக்குது, இல்ல இவர் லவ் ஸ்டோரிக்கு மட்டும்தான் பெயர் போனவரா இருப்பாரா, இல்ல அட்வென்ச்சர் எல்லா பக்கமும் போனாலும் வந்து நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன்ப்பா அப்படின்னு இவர் காட்ட போறாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டே டியூன் வித் ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ்.